How to format Realme GT Master Edition. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Realme GT Master Edition இந்த மொபைலோடைய ஃபார்மட்டிங், அதாவது ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வர ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட இருக்கிற மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. ஸோ அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா அது அன்லாக் ஆகிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு ஃபார்மேட்டை பார்ப்போம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எண்டில் பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட்டை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸோ அதில் எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபேக்ட்ரி ரீசெட்னு இருக்கும். ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திரும்பவும் எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அகெயின் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எரேஸ் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்குது. ஸோ அதை நான் கொடுக்குறேன். எகெயின் எரேஸ் டேட்டா அப்படின்னு கேட்குது. எகெயின் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் கொடுக்கும்போது சார்ஜிங் கெப்பாசிட்டி, அதாவது பேட்ரி கெப்பாசிட்டி ஒரு 80% மினிமம் வச்சுங்க. நல்லா சூப்பராக பேட்ரி நிற்கும்னாக்கா ஒரு 50% மேலே இருந்தால் போதும். ஸோ எரேஸ் ஆல் டேட்டா கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது திரும்ப ரீபூட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு சில மொபைல்ஸ் பார்த்திங்கன்னா லாங் டைம் கூட எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எதையும் ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படியே வச்சுருங்க. சப்போஸ் உங்களதில் பேட்ரி ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா சார்ஜ் மட்டும் போட்டு வச்சுருங்க. ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு வேறு எதையும் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காதீங்க. ஸோ ஒரு வழியாக ரீபூட் ஆகிடுச்சு. செலக்ட் லாங்குவேஜ் கேட்குது. ஸோ ஒரு வழியாக ரீபூட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.